வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகளுக்கான உணவு திருவிழா. கவர்னர் முதல்வர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை புதிய பால திறப்பு விழா திறந்து வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. ஒருங்கிணைந்த சட்டமன்றம் கட்ட துணைநிலை ஆளுநர் ஒப்புதல். மத்திய அரசு அனுமதி கிடைத்தவுடன் விரைவில் அடிக்கல் நாட்டு விழா தொடங்கப்படும் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். புதுச்சேரியில் மாத தவணை செலுத்தாத வாடிக்கையாளரை அடித்து கை விரல்களை முடித்த பைனான்ஸ் கம்பெனி ஊழியர். புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய பரபரப்பு சம்பவம். புதுச்சேரியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகளுக்கான உணவு திருவிழாவை கவர்னர் முதல்வர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகளுக்கான உணவு திருவிழா மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கான கடனுதவி வழங்கும் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய நகராட்சிகள், வங்கிகள் கடனை திருப்பி செலுத்திய சாலையோர வியாபாரிகளுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்து சாலையோர வியாபாரிகள் அமைத்த கைவினை உணவு அரங்குகளை பார்வையிட்டார். விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் 2447 பதிவு பெற்ற சாலையோர வியாபாரிகள் பிரதமரின் கடனுதவி திட்டத்தால் பயனடைந்துள்ளனர். புதுச்சேரியின் தனிநபர் வருவாய் ரூபாய் 2.75 லட்சமாக உயர்ந்துள்ளது. புதுவைக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவதுடன் சாலையோர கடைகளில் தான் அவர்கள் உணவை உண்கிறார்கள். எனவே விபத்துகள் ஏற்படாத வகையில் சாலையோர கடைகளை அதன் உரிமையாக அமைக்க வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை புதிய பாலத்தை மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரி நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை இருவழிச்சாலை பாலத்தை 4 வழிச்சாலை பாலமாக அகலப்படுத்தும் பணி ரூபாய் 535.55 லட்சம் செலவில் கட்டி முடிக்கப்பட்டது. இப்பாலத்தின் திறப்பு விழாவும் நடைபெற்றது. இவ்விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு புதிய பாலத்தை திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமிகாந்தன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் முனைவர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் திரு வீரசெல்வம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இந்த புதிய பாலம் ஆற்றின் மேற்பகுதியில் 54 மீட்டர் நீளம், 12 மீட்டர் அகலத்திற்கு உயர்மட்ட பாலமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பணியின் நோக்கமானது இந்த பகுதியில் நேரும் விபத்துகளை தவிர்த்து சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் வாகன நெரிசலை குறைப்பதற்கான தீர்வாகும். புதுச்சேரியில் 15 ஏக்கர் நிலப்பரப்பில் 576 கோடி ரூபாய் செலவில் தலைமை செயலகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த சட்டமன்றம் கட்ட துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். மத்திய அரசு அனுமதி கிடைத்தவுடன் விரைவில் அடிக்கல் நாட்டு விழா தொடங்கப்படும் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியில் முந்தைய துணைநிலை ஆளுநரால் 1.5 ஆண்டு காலமாக புதிய சட்டப்பேரவை வளாகம் கட்டுவதற்கான கோப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதிய ஆளுநர் கைலாஷ்நாதன் கையெழுத்திட்டு ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி மத்திய உள்துறை அச்சகத்தின் அனுமதிக்கு கோப்பு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதற்கு புதுச்சேரி அரசு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் 15 ஏக்கர் நிலப்பரப்பில் ரூபாய் 576 கோடியில் தமிழ் செயலகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த சட்டப்பேரவை கட்டிடம் கட்ட விரைவில் அடிக்கல் நாட்டப்படும் என்றார். ஜிப்மர் மருத்துவமனையில் இரட்டை குடியுரிமை பெற்ற மாணவர்கள் சேர்ந்தது குறித்து ஆளுநரிடம் புகார் அளித்திருந்தோம். அந்த இடங்களை புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களுக்கு ஒதுக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். புதிய துணைநிலை ஆளுநரும் தலைமை செயலரும் அரசுக்கு ஒத்துழைப்பு அளித்து வருகிறார்கள். இதனால் அனைத்து மக்கள் நல திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் அதிகார மையமாக இருந்த புதுச்சேரி அரசு தற்போது இணக்கமான சூழலில் உள்ளது. அடுத்த 2 ஆண்டுக்கும் இந்த இணக்கமான சூழல் தொடரும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். முந்தைய ஆளுநர் துணைநிலை ஆளுநர் அவர்களால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய சட்டப்பேரவைக்கான கோப்பானது நேற்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள் கையொப்பமிட்டு மத்திய அரசுக்கு
புதிய சட்டப்பேரவை புதிய சட்டப்பேரவை தலைமைச் செயலகத்துடன் கூடிய புதிய சட்டப்பேரவை வளாகமானது ஒப்புதல் பெறப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. விரைவில் மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அனுமதியோடு டெண்டர் விடப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதற்கு ஒத்துழைப்பை நல்கிய புதிய துணைநிலை ஆளுநர் டாக்டர் கைலாசநாதன் அவர்களுக்கு புதுச்சேரி அரசின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுச்சேரியில் மாத தவணை செலுத்தாத வாடிக்கையாளரை அடித்து கைவிரல்களை முடித்த பைனான்ஸ் கம்பெனி ஊழியர் புதுச்சேரியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள சம்பவம். புதுச்சேரி வில்லியனூர் உத்தரவாகினி பேட்டையை சேர்ந்தவர் மாஸ்கோ. இவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டார். இவரது மனைவி பரமேஸ்வரி. இவர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு புதுச்சேரி எக்விடாஸ் என்ற தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தில் 60,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இந்த கடனை அவர் மாதந்தோறும் 3,000 ரூபாய் தவணை என்று சுமார் 2 வருடங்கள் வட்டியுடன் சேர்த்து கடனையும் செலுத்தி வந்துள்ளார். மீதமுள்ள 3,000 ரூபாய் செலுத்த வேண்டி இருந்துள்ளது என்று பைனான்ஸ் கம்பெனி ஊழியர் இளம்பெரியன் என்பவர் பரமேஸ்வரி வீட்டுக்கு சென்று மீதமுள்ள 3,000 ரூபாய் பாக்கி தொகையை கேட்டுள்ளார். தன்னிடம் தற்போது பணமில்லை, 2 நாட்கள் அவகாசம் கொடுங்கள், செலுத்தி விடுகிறேன் என்று வாடிக்கையாளரான பரமேஸ்வரி கேட்டதாக தெரிகிறது. ஆனால் இதனை ஏற்க மறுத்த பைனான்ஸ் நிறுவன ஊழியர் இளம்பெரியன் பரமேஸ்வரியை தகாத வார்த்தைகளால் திட்டியும் அசிங்கப்படுத்தியதாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த அவர் தான் எம்எல்ஏ மற்றும் முதல்வரிடம் புகார் தெரிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அப்போது பைனான்ஸ் ஊழியர், எம்எல்ஏ சிஎம் யார்கிட்ட வேணாலும் போய் புகார் சொல்லு, என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று பேசியுள்ளார். இதனை வீடியோவாக பதிவு செய்த பரமேஸ்வரி தான் அசிங்கப்பட்டது குறித்து தனது கணவரான மாஸ்கோவுக்கு தகவல் தெரிவித்தார். உடனடியாக வீட்டுக்கு வந்த அவர் பைனான்ஸ் ஊழியரை தட்டி கேட்டுள்ளார். அப்போது பைனான்ஸ் ஊழியர் சரமாரியாக தாக்கியதில் மாஸ்கோவின் கைவிரல்கள் முறிந்தது. மேலும் வயிறு உள்ளிட்ட உடம்பிலும் பலத்த காயமடைந்தார். இதனை அடுத்து வில்லியனூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றுக் கொண்ட அவர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றையும் அளித்துள்ளார். இது குறித்து அவர்கள் கண்ணீர் மல்க கூறும்போது, 60,000 கடனுக்காக வட்டியும் முதலமாக செலுத்தி வந்துள்ளோம். மீதி உள்ள 3,000 ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது. இதனை செலுத்துவதற்கு 2 நாள் அவகாசம் கேட்ட நிலையில் அதனை தர மறுத்து தனது மனைவியை அசிங்கப்படுத்தியதுடன் தன்னையும் அடித்து கைவிரலை முடித்துள்ளார் என்று அவர் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். மேலும் பைனான்ஸ் நிறுவனத்தில் வாங்கிய கடனுக்காக மாத தவணை செலுத்த அவகாசம் கேட்ட வாடிக்கையாளரை அடித்து கைவிரல்களை ஒடித்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வாடிக்கையாளரான பரமேஸ்வரியிடம் பைனான்ஸ் நிறுவனர் பேசும் வீடியோ தற்போது இணையதளத்திலும் வைரலாகி வருகிறது. திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் மற்றும் சோரப்பட்டு ஆகிய பகுதிகளில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டிலான 2 கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் கட்டிடம் திறப்பு விழாவை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் ரூபாய் 25 லட்சத்திலும், இதேபோல் சோரப்பட்டு கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் ரூபாய் 25 லட்சத்திலும் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா இன்று நடைபெற்றது. தலா ரூபாய் 25 லட்சம் மதிப்பீடு என மொத்தம் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டிலான கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் கட்டிடங்களையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் திருப்புவனை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அங்காளன் முன்னிலையில் திறந்து வைக்கப்பட்டது. இவ்விழாவில் ஆட்சியர் குலோத்துங்கன், துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் பட்டாரு, தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், சிறப்பு கட்டிட கோட்டம் செயற் பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் ரவீந்திரன், இளநிலை பொறியாளர் சண்முகம், தாசில்தார் சேகர் மற்றும் ஒப்பந்ததாரர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவில் சிறப்பித்தனர். இப்பணியை புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை மூலமாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் 1 வாயிலாக 3 மாதத்தில் கட்டி முடிக்கப்பட்டது. கவிஞர் புதுவை சிவம் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு சார்பில் கவிஞர் புதுவை சிவம் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி காமராஜ் சாலை சித்தன்குடி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கவிஞர் புதுவை சிவத்தின் குடும்பத்தினர், தமிழ் ஆர்வலர்கள், கவிஞர்கள் உட்பட பலர் புதுவை சிவம் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட 6 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 5,40,000 மதிப்பீட்டில் சமூக நலத்துறை மூலம் மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி திருப்புவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 5,40,000 மதிப்பீட்டில் சமூக நலத்துறை மூலம் மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி திருப்புவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மோட்டார் வாகனத்தை வழங்கினார். இதில் சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி, துணை இயக்குனர் ஆரம்பம் மற்றும் அதிகாரிகள் அன்பழகன், ஸ்ருதி உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் KMK மேல்நிலைப் பள்ளியில் 24ஆம் ஆண்டு விளையாட்டு விழா அமைச்சர் திருமுருகன் போட்டிகளை தொடங்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள KMK மேல்நிலைப் பள்ளியில் 24ஆம் ஆண்டு விளையாட்டு விழா தொடங்கியது. தொடக்க நிகழ்வாக வளப்பிரிவில் இருந்து ஒலிம்பிக் ஜோதி ஏற்றப்பட்டது. ஒலிம்பிக் ஜோதியானது மாநில அளவில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களால் கொண்டு வரப்பட்டு புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கத்துறை அமைச்சர் PRN திருமுருகன் பள்ளியில் ஏற்றினார். தாளாளர்கள் மணிமேகலை கண்ணகன், மது கண்ணகன் ஆகியோர் தேசிய கொடி பள்ளியின் கொடியை ஏற்றினர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை அமைச்சர் PRN திருமுருகன் ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் திருமுருகன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மத்தியில் பாஜகவுடன் கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சிகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றன. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பாஜகவின் ஓட்டு வாங்கி பாதிக்கும் என்பதால் மத்திய பாஜக ஜாதிவாரி கணக்கெடுப்பை தாமதப்படுத்தி வருகிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளார். ஆனால் புதுச்சேரியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி மௌனமாக உள்ளார். புதுச்சேரி அரசு உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை நிறுத்தி வைப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிவிப்பு காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வு ஏழை எளிய மக்களை கடுமையாக பாதிக்கும். அதனால் மின்கட்டண உயர்வை புதுச்சேரி அரசு திரும்ப பெற வேண்டும். மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்றார். மேலும் பேசிய அவர், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு தில்லுமுள்ளு அரசு என்றும் புதுச்சேரியில் ஆட்சி நிர்வாகம் முதலமைச்சர் ரங்கசாமியின் கையில் இல்லை என சாடிய அவர், அதிகாரிகள் தான் புதுச்சேரியில் ஆட்சி செய்கின்றனர். புதுச்சேரியில் சமீப காலமாக அரசு மருத்துவமனைகளில் கொடுக்கப்படும் மருந்துகள் காலாவதியான மருந்துகளை ரீபேக் செய்து விநியோகிக்கப்படுகிறது. புதுச்சேரியில் பல்வேறு மருந்து கடைகளிலும் இது போன்ற மருந்துகள் விற்பனை செய்யப்படுகிறது. இது மக்களின் உயிரோடு விளையாடும் செயல் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தன்னுடைய சுகாதாரத்துறையை கவனிப்பதில்லை. இது தொடர்பாக ஆய்வுகள் நடத்தப்படவில்லை. புதுச்சேரியில் அதிகாரிகளிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு NR காங்கிரஸ் பாஜக பொம்மையாட்சி நடத்துகிறது. புதுச்சேரி காவல் நிலையங்கள் கட்ட பஞ்சாயத்து செய்யும் இடமாக மாறிவிட்டது. போக்குவரத்து போலீசார் சுற்றுலா பயணிகளை மிரட்டி பணம் பறிக்கும் செயலில் அதிகம் ஈடுபடுகின்றனர். புதுச்சேரி காவல்துறை ஊழலில் கிடைத்துள்ளது. இந்த ஆட்சியில் அரசின் சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. குறிப்பாக பாண்டி மெரினாவில் விதிகளை மீறி தனியார் நிறுவனம் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசின் அனுமதி பெறாமல் சட்டத்திற்கு புறம்பாக பல்வேறு கட்டிடங்கள் அங்கு கட்டப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் சாதி வாரி கணக்கீடு சம்பந்தமான எந்த முடிவையும் எடுக்காமல் காலதாமதம் செய்து வருகிறார். உடனடியாக சிறிய யூனியன் பிரதேசமாக இருக்கின்ற புதுச்சேரியில் சாதிவாரி கணக்கீடு எடுத்து சாதிகளுடைய மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். பொதுமக்கள் அவதிப்படுகிறார்கள். மின்சார கட்டண உயர்வு சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள், வறுமை கோட்டு கீழே இருக்கிறவர்களை மிக பெரிய அளவில் பாதிக்கும். ஆகவே தான் அந்த மின்சார கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்தியா கூட்டணியின் சார்பாக காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்றக் கழகம், கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சிகள் எல்லாம் வலியுறுத்தி வருகிறோம்.
அதற்காக போராட்டங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. வேளாங்கண்ணி மாத ஆலயத்திற்கு சென்று வந்த பக்தர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வேளாங்கண்ணி மாதா கொடியேற்றும் விழா நேற்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த கொடியேற்று விழாவில் கலந்து கொள்ள புதுச்சேரியில் இருந்து ஏராளமானோர் சென்று வந்தனர். இந்த நிலையில் இன்று குருசுக்குப்பம் பகுதியில் மாதா ஆலயத்திற்கு சென்று வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழாவும் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டு பின்னர் அன்னதானம் வழங்கும் விழாவை தொடங்கி வைத்தார். இந்த விழாவிற்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜ் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், பாஜக நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் மாலதி, கிருஷ்ணமூர்த்தி, சதீஷ்குமார், சரவணன், பட்டாபி, ஹரி, பாக்ய மகேஸ்வரி, புனிதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. முன்னதாக ஆலயம் நிர்வாகம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குருசுக்குப்பம் கிளையைச் சேர்ந்த ஜஸ்டின் சிறப்பாக செய்திருந்தார். ஆதிதிராவிடர் நலத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இருவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் உள்ள ஊழியர்கள் ஓய்வு பெறும் போது அவர்களுக்கு நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கௌரவப்படுத்தி வழி அனுப்புவது வழக்கம். அதன்படி ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் முதுநிலை கணக்கு அதிகாரியாக பணியாற்றிய ஸ்ரீதரன், பல்நோக்கு ஊழியராக பணியாற்றிய பக்தவச்சலம் ஆகியோர் நேற்று பணி ஓய்வு பெற்றனர். இவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நலத்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஓய்வு பெற்ற இருவருக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கண்காணிப்பாளர்கள் பழனி, லபாஸ், வேல்முருகன், கதிரவன், தேவி, நல ஆய்வாளர், அதிகாரிகள், ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர். விஸ்வ இந்து பரிஷத் 60ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு உப்பளம், வானரப்பேட்டை, அலங் வீதி பகுதி மக்களுக்கு இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. விஸ்வ இந்து பரிஷத் 60ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மெட்ரின் மருத்துவமனையுடன் இணைந்து விஸ்வ இந்து பரிஷத் வட தமிழகம் திருக்கோவில் பூசாரிகள் புரோகிதர்கள் பிரிவின் இணை அமைப்பாளர் ஸ்ரீ ரமன் என்கிற இளங்கோ அவர்கள் அறிவுறுத்தலின்படி விஸ்வ இந்து பரிஷத் நகர மாவட்ட தலைவர் சத்தியமூர்த்தி மற்றும் பஜ்ரங்கதள் மாவட்ட அமைப்பாளர் ஸ்ரீ சதீஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் ஸ்ரீ வளமுறை சுந்தர விநாயகர் திருக்கோயில் சமுதாய நலக்கூடத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமினை ஸ்ரீ தட்சிண காளி சித்தர் வீராதிபதி தவதிரு அருள்மிகு அடிகளார் மற்றும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வம் ஆகியோர் இலவச மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமை விஸ்வ இந்து பரிஷத் மாநில நிர்வாகிகள் ஸ்ரீ செல்வம், ஸ்ரீ கோவிந்தன், ஸ்ரீ சரவணகுமார், ஸ்ரீமதி ஞானவள்ளி, பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட நிர்வாகி ஸ்ரீ சக்திவேல், ஸ்ரீ வாசு, ஸ்ரீ முரளிதரன், ஸ்ரீ அருண், ஸ்ரீ ஜனா மற்றும் சுவாமி விவேகானந்தர் இளைஞர் நற்பணி மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கண், காது, மூக்கு, தொண்டை, இருதயம், சர்க்கரை, ரத்த கொதிப்பு உள்ளிட்ட பொது மருத்துவ பரிசோதனை செய்து ஆலோசனைகளையும் இலவச மருந்துகளும் வழங்கப்பட்டது. மிட்சைன் மருத்துவமனை டாக்டர் ஷேக் அஸ்லாம் மற்றும் மருத்துவ குழுவினர்களுக்கு விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் நன்றி தெரிவித்து கௌரவப்படுத்தினர். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க அரசுக்கு விக்னேஷ் கண்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து விக்னேஷ் கண்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அடுத்த மாதம் தொடங்க உள்ள தொடர் மழை காலத்தை கருத்தில் கொண்டு அரசு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் பாதுகாத்திட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும். புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள சிறிய பெரிய வாய்க்கால்களில் அடைப்பின்றி தூர்வாரப்பட்டு மழைநீர் சாலைகளில் வழிந்து ஓடாமல் தடுக்க வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு விரைந்து முடித்திட வேண்டும். அது மட்டுமல்லாது ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தின் போது தாழ்வாக உள்ள கடலோர பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் வீடுகளில் மழைநீர் புகுந்து வெள்ளக்காடாக மாறி மழைநீரில் அவர்களின் உடைமைகளை சேதமாவதோடு வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகிறது. பெருமழையால் மழைநீர் சாலைகளில் தேங்கி மக்களை அதிக அவதிக்கு உள்ளாக்குவதோடு போக்குவரத்து பெரிதும் பாதிப்புக்குள்ளாகிறது. எனவே அனைத்து சாலைகளையும் செப்பனிட்டு மேம்படுத்திட காலத்தோடு அரசு நடவடிக்கையை முன்கூட்டியே எடுத்திடல் வேண்டும். சமீபத்தில் புதுச்சேரியில் 1 மணி நேரம் பெய்த மழைகள் புதுச்சேரி முழுவதும் உள்ள மக்களின் தினசரி வாழ்க்கையை மிகுந்த பாதிப்புக்குள்ளாக்கியதோடு உயிரிழப்புகளுக்கும் வழிவகுத்தது நாம் அறிந்தோம். எனவே இதுபோன்ற சூழ்நிலைகள் மீண்டும் மீண்டும் ஏற்படாமல் இருக்க பொதுமக்களின் நலன் கருதி அரசாங்கம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.